வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. சிந்தனையாற்றல் மிக்க சகோதர சகோதரிகளே, இவர்களெல்லாம் அன்போடு வரவேற்று வாழ்த்தி, முழுமைநல வாழ்வுக்கான மனவளக்கலை யோகாவினுடைய முதல் அமர்வுல முழுமைநல வாழ்வுன்னா என்ன, யோகான்னா என்ன, அதுல என்னென்ன பயிற்சிகள் அளிக்கிறோம் என்பதை பற்றி சொல்லி, அறிமுக உரையில சொன்ன மாதிரி முதல் அமர்வுல மனதுக்கான பயிற்சியில தியானம், மெடிடேஷன், தவம் என்கிற ஒரு பயிற்சியை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறோம். இது ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நாங்கள் ஆற்றுகிற உரையை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும், அப்படியே உள்வாங்க. அதை நீங்கள் சிந்தித்து அதில் ஒரு தெளிவு பெறணும். அப்பதான் நம்பிக்கை வரும். இந்த பயிற்சியை செய்யணும். உடலுக்கு, உயிருக்கு, மனதுக்கு என்று பயிற்சி அளிக்கப்படுகிறது. அதுதான் யோகா பயிற்சி. அந்த பயிற்சியை செய்வதற்கு ஒரு துணிவு வேணும். தெளிவு இல்லாம துணிவு வராது. அது சாதாரணமா நம்பிக்கை, ஒரு நம்பிக்கை வேணும். உடல்நலம் சரியில்லை, மருத்துவரிடம் வைத்தியம் பண்றதுக்கு போறோம். அவர் சில மருந்து கொடுக்கிறார். அது நம்பிக்கையோ இருந்தாதான் அதை சாப்பிடுவோம். நம்பிக்கை இருந்தாதான் அவர் எழுதி கொடுத்த மாத்திரையை முழுசா வாங்குவோம். இல்லைன்னா அவர் 30 மாத்திரை எழுதி கொடுத்தா நம்ம 15 வாங்குவோம். 5 மாத்திரை சாப்பிட்டுட்டு டாக்டரை மாத்திடுவோம். இதான் மனிதன் செய்யற வேலை. நம்பிக்கை இருந்தா தானே. அதுபோல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். அதுக்காக நான் இங்கே உரையாற்றுகிறோம். உரையினுடைய இறுதியில உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால் கேள்விகள் எழுப்பி விடை பெற்றுக் கொள்ளலாம். இப்ப முழுமை நல வாழ்வுன்னா என்ன அப்படின்றத நல்ல உடல் நலத்தோட மனிதன் வாழணும். எவ்வளவு காலம்? ஆயுள் காலம் வரை. மனிதனுக்கு ஆயுள் எவ்வளவு காலம்? நம்முடைய அனுபவத்துல பார்க்கிறோம். ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க, மகான்கள் 80 வயதுக்கு மேல் வாழ வேண்டும். ஜோதிட சாஸ்திரத்துல கூட தீர்க்க ஆயுள்னு சொல்லுவாங்க. தீர்க்க ஆயுள்னா 80 வயதுக்கு மேல் வாழணும். உடல் நலத்தோட வாழணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஹெல்த் இன்சூரன்ஸ். இப்படி இது வாழணும். இது உடல் நலம். உடல் நலத்தோட வாழணும். இது முழுமை நல வாழ்வுல ஒரு பகுதி. இப்ப இந்த உடல் நலத்தோடு வாழ்வதே பெரிய பிரச்சனையா இருக்கு இல்லைங்களா? எல்லாருக்கும் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு. அந்த பிரச்சனைய தீர்த்துக்க முடியல. பிரச்சனை வரும், பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை. உடல்ல நோய் வராதா? உலகத்துல பிறந்து வாழ்றவங்க எல்லோருக்கும் நோய் வரும். ஞானிகளுக்கும் நோய் வரும், மருத்துவர்களுக்கும் நோய் வரும். நோய் இல்லாத அனுபவ வாழ்வே கிடையாது. உலகத்துல பிறந்தாலே உண்டு. இன்பமும் துன்பமும் கலந்தது வாழ்க்கை தான். அப்ப அந்த துன்பம், நோய் துன்பம் வருகிறது. அது வராமல் காத்து கொள்ளுகிற ஒரு தகமை, ஒரு பர்சனாலிட்டி மனிதனுக்கு வேண்டும். அதுக்கு பேர் தான் அறிவு தகுதின்னு சொல்றோம். பிரச்சனைகள் வராமல் காத்து கொள்ளணும். அது பிரிவென்ஷன். உடல் நோய் வராம பார்த்து கொள்ளுகிற ஒரு நோய் தடுப்பு ஆற்றல் சொல்றோம். நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்றோம்.
நோய் வராம காத்துக்கணும், வருமுன் காக்கணும். அதற்கு ஒரு அறிவு வேண்டும். சரி, வந்துருச்சு, உடல் நல பிரச்சனை வந்துருச்சு, அதை தீர்க்கணும் இல்லையா? அதுக்கு பேர் என்னங்க? மருத்துவம். அதுக்கு கியூர்னு சொல்றோம். ஒண்ணு வருமுன் காக்கணும், அல்லது வந்த பிறகு இதை போக்கணும். அதுக்கு என்ன வேணும்னா அதுக்கும் அறிவு தான் வேணும். இதை யார் சொல்லி இருக்கிறாங்கன்னா, இந்த நோய் வராமல் தடுத்தும் வந்த நோயை போக்கியும் உடல் நலத்தோடு 80 வயதுக்கு மேல வாழ்ந்த மகான்கள் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட மகான்களில் ஒருவர் வேதாத்திரி மகரிஷி. ஒரு 95 வயசு வரையில வாழ்ந்தார். சிறு சிறு தொந்தரவுகள் எல்லாருக்கும் வரும், ஆனா 80க்கு மேல வாழ்ந்திருக்கிறார் இல்லையா? அவரை போன்றவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த உடல் நலத்தோட நீண்ட நாள் வாழணும்னா அதுக்கு அறிவு தான் வேண்டும். இத வள்ளுவர் சொல்றாரு, அறிவு அச்சம் காக்கும் கருவி. அஞ்ஞானமே துன்பங்களுக்கு காரணம், அறியாமையே துன்பங்களுக்கெல்லாம் காரணம். இதுதானே கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, அறியாமை, இந்த உடல் நலம் காக்க அறியாமை, நோய் வராமல் தடுத்துக் கொள்ள அறியாமை, வந்த நோயை போக்கிக் கொள்ள அறியாமை இருக்கிறது. அந்த அறிவுக்கு பேர் தான் ஞானம், வேற ஒண்ணு. சான்ஸ்கிரிட்ல ஞானம், தமிழ்ல அறிவு. இத ஞானிகள் சொல்றாங்க, எல்லா ஞானிகளும் சொல்றாங்க. திருவள்ளுவர் மட்டுமில்ல, நமக்கு பெரிய மனிதகுல வாழ்வுல 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஞானிகளில் வியாசர் போன்றவர்கள், பதஞ்சலி என்கிற ஒரு பெரிய மாமுனிவர் வாழ்ந்திருக்கிறார். யோகா, ஃபாதர் ஆஃப் யோகா, எல்லாரும் சொல்றாங்க. இப்போ அந்த அறிவை தான் மகரிஷியும் சொல்றாங்க. அந்த அறிவை நாம் பெறணும், அந்த அறிவில் நாம் முழுமை பெறணும். எப்படி அந்த அறிவில் முழுமை பெறுவது? அறிவு என்பது சிந்தித்து பெற வேண்டியது. சிந்திக்கணும், சிந்தித்தாதான் அறிவு வரும். அப்படி சிந்திப்பதற்கு மூளை திறன் வேணும். சிந்திப்பதற்கான மூளை பகுதி இருக்கு நமக்கு எல்லாருக்குமே. செரிப்ரல் கார்டெக்ஸ், அப்பர் பிரெயின். சிலருக்கு அந்த மூளை பகுதி நல்லா வேலை செய்யுது, இயல்பாகவே வேலை செய்யும். அப்படி சிந்திச்சாலே அந்த மூளை வேலை செய்யும். வாட், ஹவ், வை, நோய்னா என்ன, ஏன் வருது, அது எப்படி போக்கிக்கிறது, மகான்கள் சொல்றாங்க. அதை கேட்டு நாம சிந்திக்கணும். அவங்க சொல்றது சரிதானா, இதனாலதான் நோய் வருதா, இப்படி இப்படி நோயை போக்கிக் கொள்ள முடியுமா அப்படின்னு சிந்திக்கும் போதே அங்க மூளை வேலை செய்யும். மூளையில ஒரு ரசாயன மாற்றம் வரணும், ஒர்க் பண்ணணும், ஒர்க்கிங் செல். அது எல்லாருக்கும் அப்படி இயங்குறது இல்லை. அப்ப அதுக்கு இந்த மகான்கள் ஒரு பயிற்சியை கண்டுபிடிச்சாங்க. அதுதான் மெடிடேஷன், தியானம். ஒண்ணு அது எப்படின்னு சொல்றேன். இப்ப இந்த ஃபேன் வேலை செய்யணும்னா இந்த ஃபேனுக்கு என்ன வரணும்? கரண்ட் வரணும். அங்க சுவிட்ச போட்டா உடனே கரண்ட் நேர ஃபேனுக்கு வருது, ஏங்கி. அது மாதிரி நம்ம மூளை வேலை செய்யணும்னா இந்த மூளைக்கு ஒரு கரண்ட் வரணும். கரண்ட் இருக்குது, அது கொஞ்சம் அழுத்தம் குறைவா இருக்கு, வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. மின்சாரத்தை பற்றி படிக்கிறவங்க எல்லாம் மின் அழுத்தத்தை வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. மின் அழுத்தம், அந்த அழுத்தம் கூடணும், வோல்டேஜ். அப்பதான் மூளை வேலை செய்யும், முழு திறனோட வேலை செய்யும். வேலை செய்யுது, வோல்டேஜ் இப்ப குறைவா இருக்கு. பிறருக்கு வோல்டேஜ் ஹையா இருக்கு. விரைவிலேயே சிலருக்கு அந்த நியூரான் செல்ஸினுடைய குவாலிட்டி
பிறவியிலேயே நல்லா இருக்கு. அவங்களுக்கு இயல்பாவே சிந்திக்கிறாங்க. சில மாணவர்கள் எந்த பயிற்சியும் இல்லாம சும்மா சாதாரணமா படிக்கிறாங்க, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர்றாங்களே, சப்ஜெக்ட்ல தரவா இருக்கிறாங்க, நல்ல ஒழுக்க பழக்கங்கள் இருக்குது, இதற்கு இருக்குது. அதெல்லாம் பை பர்த் ஜீன் கேரக்டர். மற்றவங்களுக்கெல்லாம் பயிற்சி வேணும். அது மாதிரி இந்த நம்ம உடம்புல அந்த உயிர் சக்தி உற்பத்தி ஆகுது. நமக்கு நம்ம உடம்புல உற்பத்தி ஆகுது. இப்ப இங்க இருக்கிற கட்டிடத்துல இருக்கிற உயிர் சக்தி மின்காந்த சக்தி எங்கேயோ உற்பத்தி ஆகி வருது இல்லைங்களா? ஹைட்ரோ தெர்மல் இதெல்லாம் வருது. நம்ம உடம்புக்குள்ளே உற்பத்தி ஆகுது. எது மாதிரின்னா, இப்ப நம்ம மொபைல் போன் வச்சிருக்கீங்க, அதுக்கு வேண்டிய மின்சார சக்தி எங்க உற்பத்தி ஆகுது? அங்க இருக்கிற செல்லுல, பேட்டரி செல். நம்ம பாடியில, நம்ம பாடியே செல்ஸ் தான், உயிரணுக்கள், பாடி செல். இந்த செல்லுல உற்பத்தி ஆகுது, தானாவே உற்பத்தி ஆகுது. ஏன்னா அது லிவிங் செல். அந்த உற்பத்தி ஆகிற அந்த சக்தி அது நம்ம உடல் முழுவதும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஆனா அதுக்கு ஒரு மையப்பகுதி இருக்கு, அங்க இருந்துதான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். நம்ம ஊருக்கு கரண்ட் வருதுன்னா பவர் ஹவுஸ் ஒண்ணு இருக்கும், பவர் ஹவுஸ்க்கு வந்துதான் அங்க இருந்து பிரிச்சு கொடுப்பாங்க. அது மாதிரி நம்ம உடம்புல அந்த மூலாதாரம்னு ஒரு இடம் இருக்கு. மூலாதாரம் இந்த உடலுக்கு மைய பகுதி, சென்டர் பாயிண்ட். நம்ம கோயில்கள்ல ஒரு தெய்வ சக்தி இருக்கு, கோயில் முழுதுமே தெய்வ சக்தி இருக்கு. ஆனா அது ஒரு இடத்துல இருந்து விரியுது, டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. எல்லாருக்கும் தெரியும் மூலஸ்தானம். அங்க அதான் கும்பாபிஷேகம் பண்ணி, பூஜை பண்ணி, அபிஷேகங்கள் எல்லாம் பண்ணி, அங்க ஒரு சக்திய மூலஸ்தானத்துல திணிவு பெற வச்சிருக்கிறோம். நான் இந்து அறநிலையத்துறையில தான் தணிக்கை அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்றேன். எனக்கு நல்லா தெரியும் கோயில்ல என்னென்ன இருக்குது, எப்படி பண்றாங்க. அங்க மூலஸ்தானம்னு பேரு, கருவறைன்னு பேரு. நம்ம உடம்புல கரு மையம்னு ஒண்ணு இருக்கு, அங்கதான் கரு மையம் கொண்டு இருக்கு. கரு ஆண் பெண் இருவருக்கும் உடையது கரு. அது மூலாதாரத்துல இருக்குது. அந்த சக்தியை எங்க கொண்டு வரணும்? மேல கொண்டு வரணும், உச்சந்தரைக்கு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வருவதற்கு ஒரு பயிற்சி. அது சாதாரணமா சிந்திச்சாலே வரும். அங்க வந்துருச்சுன்னா மூளை சூடாயிடும். அதான் சிந்திக்கிறவங்களுக்கு மூளை சூடாகுது. சிலருக்கு முடி உதிர்ந்து போகுது, ரொம்ப சிந்திக்கிறவங்களுக்கு மூளை சூடாகி முடி உதிர்ந்து போயிடும். ரொம்ப சிந்திச்சுட்டே போனா பைத்தியம் பிடிக்கும், மூளை கெட்டு. புரியுது இல்லை? இப்போ சிந்திச்சாலே மூளை சூடாகும். அதுக்கு என்ன பண்ணாங்க முக்காலத்துல நம்ம மகான்கள்? அதுக்கு ஒரு பயிற்சியை கண்டுபிடிச்சாங்க. என்ன பயிற்சினா, அந்த அங்க இருக்கிற மூலாதாரத்துல இருக்க அந்த எனர்ஜிய அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏற்றி, அங்க சில சக்கரங்கள் இருக்கு. நமக்கு தெர்மல் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம வீட்டுக்கு கரண்ட் வருதுன்னா இடையில நிறைய டிரான்ஸ்பார்மர் இருக்கும். அங்க நிறுத்தி தேக்கி கொடுத்தாதான் அந்த அழுத்தம் குறையாம வீட்டுக்கு வரும், இல்லைன்னா இடையில லீக் ஆகி. நம்ம உடம்புல சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, அப்புறம் துரியம், சகஸ்தரம் சொல்லுவாங்க. இப்படி ஒரு 7 சென்டர்ஸ் இருக்கு. இந்த சென்டர்களுக்காக ஒவ்வொன்றையா தூக்கி அப்புறம் இங்க மேல கொண்டு வரணும். இங்க கொண்டு வந்தாலே மூளைக்கு இங்க 2 சென்டர் இருக்கு. ஒன்னு ஆக்னா சக்கரம் சொல்லுவாங்க, ஒன்னு சகஸ்தாரம் சொல்லுவாங்க.
அது வேற ஒண்ணும் இல்லை. பிட்யூட்டரிங்கிற ஒரு சுரப்பி, உச்சுக்கு கீழே பீனியல் கிளாண்டுன்னு ஒரு சுரப்பி இருக்குது. அவ்வளவு இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடணும். அப்படி கொண்டு வந்து அங்கேயே நிறுத்தணும். நிறுத்த 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 அந்த மூளையில சூடு உண்டா. இது சயின்ஸ் படிச்சவங்க, சூடு கூட கூட சுவையும் வாசனையும் கூடும் எந்த பொருளுக்கும். அதுக்கு பேரு கெமிக்கல் சேஞ்ச். இப்ப தோசை சுடுறீங்க, சூடு ஏற ஏற வாசனையும் சுவையும் மாறும். அப்ப ஒண்ணு அழுத்தம், அதாவது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், தென் கெமிக்கல். இப்பதான் மூளையில ரசாயன மேம்பாடு வருது. அது சயின்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த சுரப்புகளிலேயே சில சுரப்புகள் சுரக்கின்றன, கிளாண்ட்ஸ்ல, செக்ரீஷன்ஸ். அந்த சுரப்புகள் மூளையில அந்த நியூரான் செல்ஸினுடைய ரசாயன தன்மையை மேம்படுத்தி விடுகிறது. இதான் மெடிடேஷன். இப்படி மேல கொண்டு வந்துட்டீங்கன்னா, இங்க கொண்டு வந்து அப்புறம் இங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா, இந்த மகான்கள் சொன்னாங்க பாருங்க, நீ உடல் நலத்தோட வாழணும்னா இந்த அறிவோட செயல்படணும். ஏன்னா தீதும் நன்றும் உன்னுடைய செயல்கள் தான். நோய் வருவதற்கு காரணம் நீதான். நோயை குணப்படுத்திக் கொள்ள வேண்டியது நீதான். அப்ப அதுக்கு what are the do's, what are the don'ts வள்ளுவர் சொல்றாரு. செய்தக்க அல்ல செய்ய கெடும், செய்தக்க செய்யாமையாலும் கெடும். அது என்ன? இப்ப உடல் நலம்னா என்னன்னு சொல்றாங்க மகான்கள். உடல் நலம்னா வேற ஒண்ணும் இல்லைங்க. நம்ம உடல் பஞ்சபூதங்களால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று. நிலம்னு சொல்ற உணவு, நீர், வெப்பம், காற்று, உயிர். இந்த 5 தான். வேற என்ன இருக்கு உடம்புல? இந்த 5க்கும் ஒரு குவாண்டிட்டி குவாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு தெரியும், உணவுல இருந்து ரசாயனங்கள், பயோகெமிக்கல், பாடி கெமிஸ்ட்ரின்னு படிக்கிறீங்க. அது மனித உடல்ல செல்களுக்கு வேண்டிய சத்துக்கள் அது ரத்தத்துல இருக்குதான்னு பாக்குறீங்க. நோய் வந்த போது சில கெமிக்கல்ஸ் குறைஞ்சு போச்சு, தேவையில்லாத சில கெமிக்கல்ஸ் இருக்கு, கெட்ட பொருள்கள். இப்ப நோய் வந்து கண்டுபிடிக்கிறீங்க. அதனால அப்போ நோய்ங்கிறது என்ன? ஒண்ணு ரசாயன குழப்பம். அந்த ரசாயன குழப்பம் எப்ப வருது அப்படின்னா, இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண், இந்த 5ம் அந்த ப்ரொபோர்ஷனேட், இந்த குவாண்டிட்டி குவாலிட்டியில குறைபாடு வந்தா, குழப்பம் வந்தா, இந்த ரசாயன குழப்பம். அப்ப இந்த 5ஐயும் மெயின்டைன் பண்ணணும். குவாண்டிட்டி அண்ட் குவாலிட்டி மெயின்டெனன்ஸ். இதுதான் வள்ளுவர் சொல்றார். நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செய்ய. நோய் வராமலும் பார்த்துக்கணும், வந்த பிறகு போக்குகிற அந்த அறிவு வேணும். அந்த அறிவை இங்க சொல்லி கொடுக்கிறோம். இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறோம். ஆனா இப்ப நான் சொல்றேன், இங்க சொல்லும் போதே சிலருக்கு புரிஞ்சிடும். கரெக்ட், எல்லாருக்கும் புரியாது. அப்புறம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா சிந்திக்கணும்னு சொன்னேன். அதை உறுதிப்படுத்தணும். அதுக்கு தான் மெடிடேஷன். மெடிடேஷன் பண்ணி நாங்க சொன்னதை திரும்ப திரும்ப சிந்திச்சீங்கன்னா உங்க மூளை திறன் கூடி கரெக்ட்னு சொல்லிடும். அப்பதான் நீங்க இதை கடைப்பிடிப்பீங்க. வேற ஒண்ணும் இல்லை. உணவுல எப்படி இருக்கணும், எதை சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும். அதே மாதிரி உழைப்பு, எந்த அளவுல உழைப்பு இருக்கணும், உறக்கம் எப்படி, எப்ப உறங்கணும், எவ்வளவு நேரம் உறங்கணும், எந்த மாதிரி இடத்துல உறங்கணும், எப்படி படுத்து உறங்கணும், இது நிறைய பேருக்கு தெரியாது. உழைப்புங்கிறது என்ன, அந்த உடலுக்கு எவ்வளவு அசைவு வேணும், வேண்டியது அந்த அறிவு.
அதே போல வயதுக்கு வந்துட்டா தாம்பத்திய உறவு, பால் உறவு, அதுல ஒரு அளவு முறை இருக்கு. அது எப்படி அந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப், அது எப்படி அளவு முறையை காக்கிறது, இது பற்றிய ஒரு அறிவு. அடுத்தது உங்க எல்லாருக்கும் தெரியும் எண்ணம், டென்ஷன் சொல்றீங்க, மன கொந்தளிப்பு. மனம் கொந்தளிக்குது, பொறாமை, சினம், வஞ்சம், கவலை, துக்கம், இது போன்ற உணர்வு வரும்போது மனம் கொந்தளிக்குது இல்ல. மனம் கொந்தளிப்புன்னு சொன்னா நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. டென்ஷன் சொன்னா அப்படி சொல்லுங்க தமிழ்லன்னு சொல்றாங்க. ஆனா டென்ஷன்னா என்னன்னு கேட்டா அது சொல்ல தெரியாது. ஒண்ணும் இல்லை, இந்த மாதிரி ஒரு 6 தீய குணம் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் டென்ஷன் ஆகும். 10 தீய உணர்வுகள் வெளிப்படும். 6 தீய குணம் இருப்பவர்களிடம் 10 தீய உணர்வுகள் வெளிப்படும். அந்த 6 தீய குணங்களை தான் காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம்னு வேதங்கள் சொல்லு. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இந்த குணம் யாருக்கிட்ட எல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாம் டென்ஷன் ஆயிடுவாங்க. இந்த 6 குணங்களும் பேராசை, சினம், பஞ்சம், பொறாமை, வெறுப்பு, தற்பெருமை, அவமதிப்பு, முறையற்ற பால் கவர்ச்சி, அவசியமற்ற பயம், அதிகார போதை, இந்த 10 தீய உணர்வுகள். இந்த 6 இருந்தா 10 வந்தே தீரும். இவ்வளவு வந்தா நம்ம டென்ஷன், நோய் கண்டிப்பா வரும். அப்ப இந்த அருகுண சீரமைப்பு, இந்த 6 தீய குணங்களும் நற்குணங்களாக மாறும். அது வரைக்கும் நோய் வரத்தாச்சு. அதெல்லாம் சொல்றாங்க மருத்துவர்கள், டிசீசஸ் ஆர் சைக்கோசோமாட்டிக். ஒண்ணு இந்த உணர்ச்சி வயப்பட்ட மனநிலையினால தான் நோய் வருது. இன்னொன்னு இல்லாத நோயை இருக்கிறதா நினைச்சுக்கிறாங்க. ஒரு சர்வே எடுத்திருக்கிறாங்க, எங்க பார்த்தாலும் சர்க்கரை நோய். உண்மையில ஒரு 10% தான் உண்மையான சர்க்கரை நோய் இருக்குது. 90% தனக்கு சர்க்கரை இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் சர்க்கரை இருக்கு. நாங்களே நிறைய பேருக்கு ட்ரீட் பண்றோம். என்னைக்கு எனக்கு சர்க்கரை இல்லைன்னு நினைச்சுட்டானோ அந்த செகண்ட்ல இருந்தே இன்சுலின் சரியா சுரக்குது. ப்ரூவ் பண்ணிருக்கிறோம். மனம் தாங்க. இருட்டுல ஒரு இடத்துல போற போது ஏதோ ஒரு கயிறு மாதிரி ஏதோ ஒண்ணு கிடக்குது, அதுல மிதிச்சிட்டோம். ஒரு குச்சி இருந்திருக்கு, காலில் குத்திருச்சு. உண்மையில கயிறுல இருந்த குச்சி தான் குத்திச்சு. பாம்பு கடிச்சிருச்சுன்னு நினைச்ச உடனே உடம்பு புழுவாயி செத்து போயிட்டான். இதான் மனநிலை. புரியுதுங்களா? நிறைய பேர் இப்படித்தான் செத்து போறாங்க. கேன்சருங்கிறது அது எல்லா நோயும் மாற அது ஒரு நோய், அவ்வளவு. கேன்சருங்கிறது கழிவு எல்லாருக்கும் தேங்குது. கழிவு தேங்கும் போது உயிர் ஓட்டத்துல தடை, அதான் வலிக்குது. கேன்சருங்கிற அந்த கழிவு ஒரு இடத்துல தேங்கி கட்டியா மாறிடுது, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை. நோய் ஒண்ணுதான், டிசீஸ், உயிர் ஓட்டத்தில் தடை. கேன்சர்னு சொன்ன உடனே பயந்துதான் பயத்திலே. ஆல் டிசீசஸ் ஆர் சைக்கோசோமாட்டிக். அப்போ நமக்கு என்ன வேணும் இப்ப பாருங்க, ஒரு அறிவு வேணும். இவ்வளவுதாங்க. அப்ப இந்த உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம், இந்த 5க்கும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண்ணுங்கிற 5க்கும் சம்பந்தம் இருக்கிறது. இத கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நோய் இல்லை. சரி, வந்துருச்சு, அதுக்கு என்ன வேணும்? அந்த ரசாயன குழப்பம் வந்திருக்குது இல்ல, பயோகெமிக்கல் டிசார்டர். அத மருந்து உண்டு, மருந்து மூலமா அந்த ரசாயனத்தை பேலன்ஸ் பண்றீங்க. இந்த நோய்க்கு என்ன அடையாளம்? ரசாயன குழப்பம் மட்டும் இல்ல, உயிர் ஓட்டத்துல தடை, அதனால வலிக்குது. அதனால என்ன பண்றோம்? வலி நிவாரணத்துக்கான சில கியூர் பயிற்சிகள். இப்ப உடல் பயிற்சி செய்றீங்கல்ல, இது கியூர்.
வந்த நோயை போக்குறதுக்கு, வராமலும் தடுக்கும். உடற்பயிற்சி அது மாதிரி இதுக்கு பேரு மருத்துவம். இப்ப அக்குப்ரெஷர், அக்குபஞ்சர், மசாஜ், வர்மா, நியூரோ தெரபி, பிசியோதெரபின்னு பண்றாங்கல்ல. ஓட்ட தடைய நீக்கிற மருத்துவம் தான் இது. ஒரு அறிவு. இப்போ மருத்துவம்னா என்ன? ரசாயன குழப்பத்தை சீர் செய்வதும் உயிர் ஓட்ட தடையை நீக்குவதும் மருத்துவம். நோய் தடுப்பு ஆற்றல்னா என்ன? ரசாயன குழப்பம் வராமலும் உயிர் ஓட்டத்தில் தடை வராமலும் பார்த்து கொள்ளணும். இது இந்த 5 அளவு முறை மீறாது இருக்கணும். இன்னொன்னு ஆக்சிடென்ட், மோதுதல்கள். நாமளே எங்கேயாவது விழுந்துடக்கூடாது, அல்லது வேற யாராவது நம்மளை தாக்கிடக்கூடாது, விலங்குகள் தாக்கக்கூடாது. ஆக்சிடென்ட் அல்லது இயற்கை சீற்றத்தினால புற தாக்குதல் வரக்கூடாது. அவ்வளவுதான். இந்த அறிவு வந்துடுச்சு இல்ல. அப்ப ஓட்டத்தடை இல்லை, ரசாயன குழப்பம் இல்லை, உடல்நலத்தோடு வாழ முடியுங்கிற நம்பிக்கை வந்திருக்குதா இல்லையா? இதான் மகான்கள். எனக்கும் ரொம்ப நம்பிக்கை. நான் 33 வயதில் வந்தேன். இப்ப 71 வயசாச்சு. வரும்போது நானும் நோயாளியாகத்தான் வந்தேன். உணவுக்கு முன், உணவுக்கு பின். மருந்து மாத்திரை சாப்பிட்டாதான் ஜீரணம் ஆகும். 71 வயசாச்சு. நல்லா என்னுடைய அனுபவம் மகிழ்ச்சி பயிற்சி எடுத்து அதைத்தான் இப்ப நாங்க உங்களுக்கு சொல்றோம். ஓகே, இதை நாங்க இங்க கத்துக் கொடுக்கிறோம். அதை கத்துக் கொடுக்கறதுக்கு என்ன வேணும்? முதல்ல தவம் செய்யும். அதுதான் மெடிடேஷன். மூளை வேலை செய்யும். அப்பதான் மூளை நல்ல வேலை செய்யுது. அப்போ இதுவரைக்கும் செய்த தவறான செயல்கள் இருக்குது இல்ல, அதை நீ செய்யாது இருக்கணும்ல. அதுக்கு மன கட்டுப்பாடு வரும். கண்ட்ரோல் யுவர் மைண்ட். பெனிஃபிட் ஆஃப் மெடிடேஷன். முதல்ல மன கட்டுப்பாடு வரும் மனதுக்கு. இன்னொன்னு அறிவு வரும். சிந்தனை திறன் ஓங்கும் போது அறிவு வந்து இதுதான் தாவும். வேற ஒண்ணும். கண்ட்ரோல் யுவர் மைண்ட். அதைத்தான் கான்சென்ட்ரேஷன் பவர், கிராஸ்பிங் பவர் சொல்றோம். அண்டர்ஸ்டாண்டிங் பவர், அதான் சிந்தனை திறன் இல்ல. எண்ணத்துக்கு வலிமை, நினைக்கிறது நடக்கணும். ஆற்றல். இந்த மனதுக்கு ஆற்றல்னு ஒண்ணு இருக்குது, அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆற்றல் இருந்தாதான் அறிவை வரும். மன ஆற்றல். அதுதான் எதை கொண்டு வந்தோம் மேல? உயிர் தான். உயிர், உயிர் ஆற்றல். அது என்னதுன்னு கேக்குறீங்களா? மேக்னெட்டிக் எனர்ஜி. எல்லாரும் சயின்ஸ்ல சொன்னா தெரியும். காந்த சக்தின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம உடம்புக்குள்ளயும் இருக்குது, உடம்புக்கு வெளியே இருக்குது. அது இல்லாத இடமே இல்லை. அதத்தான் வேதங்கள், மதங்கள் எல்லாம் கடவுள், தெய்வம், ஆன்மான்னு சொல்லுது. நாசா விஞ்ஞானிகளும் சொல்றாங்க, தி ஹோல் யூனிவர்ஸ் இஸ் packed with magnetic energy. Magnetism is the chief factor governing all the events in this universe. இத மதங்கள்ல பிரணவம்னு சொல்றாங்க. நம்முடைய இந்திய தத்துவத்துல அத ஓம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓம்ங்கிற ஓசையை எழுப்பினாலே உங்களோட பிரணவ சக்தி, பிராண சக்தி அழுத்தம் பெறும்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. மந்திரம் ஜெபிக்கிறது. அதை மெடிடேஷன் மூலமா கொண்டு வரலாம். அப்ப தியானம் பண்றதுக்கு தெரியாதவங்க மந்திரங்களை சொன்னாங்க. தியானம் பண்ற பயிற்சி வந்துட்டா மந்திரம் இல்லை. இங்க மந்திரம்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா ஓம்ங்கிற வடிவத்துல அறிவு திருக்கோயிலை கட்டி வச்சிருக்கிறோம். பாத்தீங்களா? அறிவு திருக்கோயில் ஓம்ங்கிற ஷேப்ல இருக்கும். மேல இருந்து பாத்தீங்கன்னா பிரணவம். அந்த பிரணவம் தான் தெய்வம். அதான் ஆன்மா, அதான் கடவுள், அதுதான் தெய்வம். எல்லா மதத்திலையும் சொல்றத ஒரே கடவுள்னு சொல்றாங்கல்ல, அதான் இது. அது அல்லாஹ்னு சொல்லலாம், பிதான்னு சொல்லலாம், பிரம்மம்னு சொல்லலாம், சிவன்னு சொல்லலாம், விஷ்ணுன்னு சொல்லலாம், என்ன பேர் வேணாலும் சொல்லலாம்.
சக்தின்னு சொல்லலாம். ஒன்னே ஒண்ணு, அதுக்கு பேரு பிரணவம், மேக்னெட்டிக் எனர்ஜி, சயின்ஸ்ல சொன்னா இவ்வளவுதான். அதுக்காக தான் ஓம்ங்கிற ஸ்டேப்ல கட்டி வச்சோம். இங்க வந்தா என்ன கிடைக்கும்? அறிவு கிடைக்கும். நமக்கு அறிவு குறைபாட்டுனால தானே நலமா இல்ல. நல வாழ்வுக்கு அறிவு தானே வேணும். ஒருத்தர் கெட்ட பழக்க வழக்கங்களால உடல் நலத்தை கெடுத்து விட்டார், என்ன இருக்கான்னு கேட்போம். என்ன இருக்கான்னு கேட்பீங்க, அறிவு இருக்குதான்னு கேட்பீங்க. புரியல. ஆனால்தான் வள்ளுவர் சொன்னார், அறிவு அர்த்தம் காக்கும் கருவி, நன்றின்பால் உயிப்பது அறிவு, அறிவுடையார் எல்லாம் உடையார். அதுக்காக படிக்கிறோம். பள்ளி கல்லூரிகள்ல படிச்சு பட்டம் வாங்குறது எதுக்கு? அறிவுக்கு தானே. இன்னைக்கு மருத்துவத்துக்கு படித்த அந்த கல்வியாளர்களுக்கு கூட உடல் நலம் காக்கிற அறிவு இல்லை. இருக்கா எல்லாருக்கும்? அதனாலதான் இங்க ஒரு படிப்பு வச்சிருக்கோம், யோகா படிப்புன்னு. சர்டிபிகேட் கோர்ஸ், டிப்ளமா கோர்ஸ் சொன்னாங்கல்ல, டிகிரி, எம்பி, பிஹெச்டி வரையில. எத்தனை பிஹெச்டி படிச்சிருக்கலாம் நீங்க? எத்தனை எம்டி படிச்சிருக்கலாம்? எம்எஸ் படிச்சிருக்கலாம்? உங்களுக்கு அந்த அறிவு இல்லை என்றால் இங்க எங்க படிக்க வரணும்? இங்க படிக்க வரணும். இங்க எக்ஸாம் இல்லாத படிப்பு கூட இருக்குது, வெறும் சர்டிபிகேட் கோர்ஸ். இப்படி சொல்லி கொடுப்போம், நீங்க படிச்சுக்கிட்டா போதும், தேர்வு கிடையாது. போதும். ஆனா தேர்வு வச்சு உங்களுக்கு படிச்சு கொடுத்தோம்னா பட்டம் கொடுப்போம், உங்க பேருக்கு பின்னால போட்டுக்கலாம் டிப்ளமா, டிகிரின்னு. வேணும்னா படிங்க, இல்லைன்னா பட்டம் வேண்டாம், எனக்கு வாழ்க்கைக்கு படிச்சுக்கிட்டா போதும். இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முடித்த உடனே 4 months கோர்ஸ் தான், சர்டிபிகேட் கோர்ஸ், நோ எக்ஸாமினேஷன். ஒரு ஃபீஸ் வச்சிருக்கிறோம், அவ்வளவுதான், ஒரு 3000 ரூபாய். எல்லாம் தெரிஞ்சது, அறிவு வந்துடும். இங்க ஆரோக்கியமா இருக்கலாம். முழுமை நல வாழ்வுல முதல்ல என்ன வந்துடும் நமக்குங்க? உடல் நலம். நீண்ட ஆயுளும் வந்துடும். 80 வயசுக்கு மேல வாழலாம், மகிழ்ச்சி வாழ்ந்திருக்கிறார். இப்ப நம்பிக்கை வந்துருச்சா? ஏன்னா இதுதான் பெரிய பிரச்சனை. இப்ப நீங்க வந்திருக்கிறவங்களிலேயே பெரும்பாலும் உடல்நல பிரச்சனையினாலதான் வந்திருப்பீங்க. 2வது பிரச்சனை மனநல பிரச்சனை. 2ஆ பிரித்தா அதுல 3 உட்பிரிவுகள் இருக்கு. மனநல பிரச்சனை எதனால தெரியுங்களா? ஒண்ணு பொருள். நீங்க விரும்புற மாதிரி உங்களுக்கு பொருள் வளம் இல்லை. அதானே? உங்க பொருள் இருக்கு, யாருக்கா பொருள் இல்லையா? பொருள் எல்லாருக்கு உலகம் இல்லை. பொருள் இருக்குல்ல எல்லாருக்கும். உணவு, உடை, உறவிடம், அனுபவ பொருள்கள் நிறைய இருக்கு. போக்குவரத்துக்கு வசதிக்கான வாகன வசதிகள், சொந்த கார்ல போகாட்டி கூட வாடகை கடிப்பு, எல்லாரும் பஸ்ல வந்துருப்பீங்க, வாகன வசதி இருக்குல்ல. அப்புறம் என்ன? தொலைத்தொடர்பு சாதனங்கள், லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு போன் வேற வச்சிருக்கிறீங்க. என்னதான் வேணும் உங்களுக்கு? யாரா பொருள் இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பொருள் இல்லை, நீங்க ஆசைப்படுற மாதிரி பொருள் இல்லை, அவ்வளவுதான். சரி, இந்த ஆசைப்படுற பொருளை அடைய முடியுமா? முடியாதா? முடியும். ஆசை இல்லாமலும் இருக்க முடியும். அந்த ஆசை தான் உங்களுக்கு மனசுக்கு துன்பமா இருக்குது. பொருள் ஆசை அதான துன்பமா இருக்கு. இன்னொன்னு உறவு ஆசை. உதவுறதுக்கு குடும்ப உறுப்பினர்களும் சமுதாய உறுப்பினர்களும் உங்களுக்கு வேணும், உறவினர்கள் வேணும், நண்பர்கள் வேணும். நட்பை சம்பாதிச்சிருக்கணும். உங்க நண்பர்கள் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க, ஆனா நீங்க விரும்புற மாதிரி இல்லை. ஏதோ கொஞ்சம் உதவுறாங்க, ஒருத்தர் உதவுறாங்க, ஒருத்தருக்கு உதவல. நீங்க விரும்புற மாதிரி உதவுகிற மனைவி, உறவுகிற குழந்தைகள், உறவுகிற கணவன், அப்பா அம்மா, மாமன் மாமியார், சகோதர சகோதரிகளே அமையல. வீட்டுக்குள்ளேயும் அமையல, வீட்டுக்கு வெளியிலயும் அமையல. அதானே அதான பிரச்சனை. உறவு பிரச்சனை, நட்பு. அதனால நிம்மதி இல்லை.
துன்பப்படுறீங்க. எனக்கு வாய்ச்சது இப்படி ஆகி போயிட்டு. நிறைய பேருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களாலேயே பிரச்சனை. இங்க வீட்டை வாங்கி போட்டானே, வீட்டை கட்டி போட்டானே, நான் கட்டின இடத்துல பக்கத்துல இந்த ஆளு வீட்டை கட்டி போட்டானே. உறவு பிரச்சனையா இருக்கு. தொழில்ல போனீங்கன்னா அங்கேயும் பிரச்சனையா தான் இருக்கு. சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் தானே உறவு பிரச்சனை. நீங்கள் விரும்புவது போல் நட்பு நலம் அமையவில்லை. ஆனா நட்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியுமா முடியாதா? அதுக்கு ஒரு அறிவு வேணும். இது பேரு தான் புகழ்னு பேருங்க. புகழை சம்பாதிக்கணும், நட்பை சம்பாதிக்கணும். ஒண்ணு, அதுக்கு ஒரு அறிவு வேணும். இல்ல எனக்கு கிடைச்சிருக்கிறது போதும், கிடைச்சிருக்கிற பொருள் போதும், கிடைச்சிருக்கிற மக்கள் நட்பு உறவு போதும் மனநிலை வந்தா இது பிரச்சனையே இல்லை. இதுக்கு மேல இன்னொன்னு இருக்கு. இந்த 3 எல்லாருக்கும் இருக்கு. இப்ப நீங்க வந்திருக்கிறவங்க இந்த 3 காரணத்தினால வந்திருக்கலாம். இன்னொன்னு இருக்குங்க, எவ்வளவு காலம்தான் இந்த உலகத்துல வாழ்ந்து இந்த இன்பங்களை அனுபவிக்கிறோம்ல. எப்படி அனுபவிக்கிறோம் இன்பங்களை? தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு பிறருக்கு உதவி அனுபவிக்கிறோம்ல இன்பத்தை. இது கூட பிறருக்கு உதவுறதுல கூட இன்பம் இருக்கு. இப்படி 6 வகையான இன்பம்: தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு. தோல் மூலமாக தொட்டு, நாவின் மூலம் சுவைத்து, மூக்கு மூலம் வாசனையை உணர்ந்து, ஒளியை கண் மூலம் உணர்ந்து, ஓசையை காது மூலம் உணர்ந்து பிறருக்கு உதவி. 6 வகையான இன்பங்களை நாம அனுபவிக்கிறோம். எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் இதான் அனுபவிக்க போறோம். அனுபவித்தது போதும், வாழ்ந்தது போதும். ஒரு நாள் கண்டிப்பா மரணம் வரும். நான் வாழ்ந்தது போதும். மரணம் வரும்போது கூட, வயோதிக காலத்தில் கூட மரணம் நெருங்குகிறது என்று தெரிகிறது. வாழ்ந்தது போதும், அனுபவித்தது போதும் என்கிற மனநிலை எத்தனை பேருக்கு வந்திருக்கும்? ஆனா வரணும். இதத்தான் சொல்லியிருக்காங்க, போதும் என்ற மனம், மன நிறைவு. இதுக்கு பேரு சாட்டிஸ்பாக்சன் அண்ட் பீஸ். இப்படி சொன்னா நிறைய பேருக்கு புரியல. மோட்சம்னு சொன்னா அப்படி சொல்லுங்க தமிழ்லங்கிறாங்க. மோட்சம்ங்கிறது சான்ஸ்கிரிட். தமிழ்ல சொன்னா மன நிறைவு, மன அமைதி. மன அமைதின்னு சொன்னா புரியல, ஆத்ம சாந்தின்னு சொன்னா அப்படி சொல்லுங்கிறாங்க தமிழ்ல. அதனாலதான் செத்த பிறகு எப்படி சொல்றாங்க? ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திப்போம். தமிழ்ல சொல்லுங்க, மனம் அமைதி அடைய பிரார்த்திக்கிறோம். வாய் வருமா சொல்றதுக்கு? செத்தவனுக்கு ஏது மனம்? நாம் அறியாமல் சொல்லுகிறோம். வாழும் போது அமைதி அடைய வேண்டும். அதான் வள்ளலார் சொன்னார், செத்து இறந்து போய் கதியை பெற நினைப்பது அல்ல. அதனாலதான் மரணப்படுக்கையில் இருக்கவங்கிட்ட கேட்கிறோம், உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்குதா? தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கைதியிடம் கூட கேட்கிறோம். ஏனென்றால் ஆசை இருந்தால் மன நிறைவு அமைதி இல்லை என்று பொருள். அப்ப ஆசையற்ற நிலையை நாம் அடையணும். ஆசை இருக்கிற வரையில அது மனதுக்கு துன்பம். பொருள் ஆசை, புகழ் ஆசை, அதுதான் பொருள் பற்று, மக்கள் பாசம். இது எதுக்கு? புலனின்ப அனுபவிக்கிறதுக்கு. இதுல இன்னொன்னு இருக்கு இடையில, அதிகாரம்னு சொல்லுவாங்க. அதாவது பிறரை, தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தி பிறரை நம்மளை உதவி செய்ய வைக்கிறது. இங்க பிறருக்கு நலம் செய்து அவர்கள் நமக்கு உதவினால் அதுக்கு பேரு புகழ். ஒரு அதிகாரத்தை கொண்டு உங்களுக்கு உதவ வைக்கிறது. அதுக்கு தானே அரசியலுக்கு போயிருக்காங்க நிறைய பேர், பை ஃபோர்ஸ். இது பேரு அதிகாரம். பொருள், புகழ், செல்வாக்கு, அதான் அதிகாரம். இந்த ஆசை இருக்குது எதுக்கு?
இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க. இப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, உடல் துன்பம்ங்கிறது உடல்ல நோய், உடம்புல வலி. மன துன்பம்னா என்னன்னு தெரியுதா? நிறைவேறாத பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்ப ஆசைகள். ரொம்ப கிளியர். இந்த ஆசையினாலதான் உலக இன்பங்களை அனுபவிக்கிற இந்த ஆசையினாலதான் அளவு முறை மீறி அனுபவித்து உடலை கெடுத்துக்கிட்டான். பொருள் ஆசை, புகழ் ஆசை, அதிகார ஆசை, புலனின்ப ஆசையிலேயே மனதை செலுத்தி இந்த உடல் நலம் பற்றிய சிந்தனை இல்லாமல் அந்த ஆசை காரணமாக உடலை கெடுத்துக் கொண்டான். அப்ப உடல் நோய் துன்பத்துக்கு என்ன காரணம்? ஆசை. மன துன்பத்துக்கு என்ன காரணம்? ஆசை. இதத்தான் புத்தர் சொன்னாரு, ஆசையே அனைத்து துன்பங்களுக்கும் காரணம். இப்போ இந்த ஆசை நிறைவேறணுமா இல்லையா? நிறைவேறணும். ஆசையற்ற நிலையையும் அடைய வேண்டும். இந்த மனம் ஆசையற்ற நிலையை அடைய வேண்டும். ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளுகிற ஆற்றலையும் பெற வேண்டும். முக்கியமான கருத்து சொல்றேன், கேளுங்க. அது எப்படி அடைகிறதுன்னா, மனம் நினைக்குது, ஆசைப்படுது, இதெல்லாம் நிறைவேறணும்னு. நடக்கல தானே. அதனாலதான் மதங்கள்ல என்ன பண்றோம், கடவுள்கிட்ட போய் சொல்றோம். மனம் சொல்லுது, கடவுளே, இறைவா, நான் நினைக்கிறேன், அது நடக்க மாட்டேங்குது. எனக்கு இந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் நினைக்கிறேன், நடக்க மாட்டேங்குது. நீ நினை, ஐ ப்ரே டு யூ. இறைவனிடம் கையேந்துங்கள். ப்ரே டு காட். கிறிஸ்தவர்கள் ஒரு மாதிரி கையேந்துறாங்க. அவங்க துதிப்பாடல்கள் பாடி இறைவனை மகிழ்வித்து கையேந்துகிறார்கள். இஸ்லாமியர்கள் ஒரு மாதிரி கையேந்துறாங்க. இந்துக்களும் அப்படித்தான் அபிஷேகம் பண்ணி, ஆராதனை பண்ணி, துதிப்பாடி, சங்கரதம் இழுத்து, என்னெல்லாமோ செஞ்சு, அப்படியாவது இந்த இறைவன் நமக்கு உதவி கொடுக்க மாட்டானா? ஏன் என் மனம் நினைக்கிறது நடக்கல, இறைவன் நினைச்சா நடக்கும் தானே. அதனாலதான் ப்ரே பண்றவங்க சொல்றாங்க, கடவுள் இன்னும் மனசு வைக்கல. நான் வேண்டுகிற கடவுள், என் குல தெய்வம், இஷ்ட தெய்வம் இன்னும் மனசு வைக்கல, இன்னும் கண் திறந்து பார்க்கல, எனக்கு அந்த நேரம் வரல. இப்படித்தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க. இங்க சொல்றாங்க வேதத்துல, நீ உன் மனமே இறைவன் ஆகிவிட்டால் நீ ப்ரே பண்ண வேண்டியதே இல்லை, நீ நினைப்பது நடக்கும். மனிதன் தெய்வமாக வேண்டும், மனம் தெய்வமாகணும். அதுதான் யோகா, இணைதல். ஆறு கடலாக மாறிவிட்டால் ஆற்றின் தன்மை கடலின் தன்மையாக மாறிவிடும். யோகா, இணைதல். இப்போ மனம் தெய்வமாகணும்னா மனதை தெய்வத்தோடு இணைக்கணும். மனம் என்பது ஜீவாத்மா, தெய்வம் என்பது பரமாத்மா. இதுக்கு பேரு ஆத்ம சங்கமம். இதான் யோகா, இணைதல். அதுக்குத்தான். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? அந்த இறைவன் எது என்று முதல்ல சிந்திக்கணும். அதுதான் மெடிடேஷன். வாட் இஸ் காட்? இறைவனை சிந்தித்து தான் விளங்கிக் கொள்ள முடியும். திஸ் இஸ் காட். தென் அந்த மனதும் அந்த தெய்வத்தோடு இணையணும், அதுவாக மாறணும். அதுக்கு என்ன சொல்றாங்க? மனம் எதை நினைக்கிறதோ அதுவாக மாறும். அப்போ தெய்வம் எது என்று தெரிந்து கொண்டு அந்த தெய்வத்தையே கொஞ்சம் நினைக்கணும். அப்படியே ஊற போடணும். இந்த தேன்ல ஊற போட்டா காரத்தன்மை மறைந்து விடும். அது போல அந்த இறை சிந்தனையில், இறைநிலை நினைவில் நம்ம மனதை ஊற போடணும். லயமாதல், ஆலயம். ஆலயம் சொல்லுவது அந்த ஆன்மாவில் மனதை லயப்படுத்தல்.
அப்படி போட்டுட்டீங்கன்னா மனம் தெய்வம் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க நினைக்கிறீங்கல்ல, என்ன வேணும் உங்களுக்கு? முதல்ல உடல்நலம் காக்கிற அறிவு வேணும். அந்த அறிவை நீ இந்த இறைவனை நினைச்சு சிந்திச்சா போதும். இந்த மகான்கள் அப்படித்தானே நினைச்சு சிந்திச்சு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதை நமக்கு உறுதிப்பட்டுரும். அதுவானால் அதுவே சொல்லும். அதுக்கு தான் நம்ம மெடிடேஷன் பண்ணி முதல்ல தெய்வம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அந்த தெய்வத்திலேயே மனதை ஊற போட்டு சிந்திச்சா அப்பதான் தெரியும், உடல்நலம் காக்கிறதுக்கு நான் இதை செய்யணும், நோய் வராம காக்கிறதுக்கு இதை செய்யணும், வந்ததை போக்குறதுக்கு இந்த மாதிரி வைத்திய அறிவு வேணும் எனக்கு வந்துடும். அதுபடி செயல்படுவீர்கள், துணிவு வந்துடும், நோய் வர. அதே போல பொருள், என்ன பொருள் வேணும்னு தெரியணுமே. இப்ப விஞ்ஞான அறிவுல உயர்ந்திருக்கிறோம், தேவையில்லாத பொருளை தான் உற்பத்தி பண்ணி வச்சிருக்கிறோம். இன்னொன்னு தேவையான பொருளையும் தரத்தை கெடுத்து உற்பத்தி பண்ணி வச்சிருக்கோம். உணவு தேவைதான், தரமான உணவு கிடைச்சிருக்குதா? அறிவு இல்லையே. குவான்டிட்டி இருக்குது, குவாலிட்டி இருக்குதா? அப்போ நமக்கு இன்னும் என்ன இல்லைங்க? அறிவு இல்லை. அப்போ பொருள் ஈட்டுறதுக்கு என்ன வேணும்? தொழில் அறிவு வேணும். இல்ல, அது சிந்திக்கணும். சிந்திச்சா தொழில் அறிவு வந்துடும். மெடிடேஷன். அப்ப மெடிடேட் பண்ணீங்கன்னா, தியானம் பண்ணீங்கன்னா தொழில் அறிவும் வந்துடும். என்ன பொருள் வேண்டும், என்ன தரத்தில் வேண்டும், அந்த தொழில் அறிவு, தொழில் திறமை வந்துடும். உழைச்சிருவீங்க, உழைச்ச உடனே பொருள் வந்துடும். அதை சிக்கனமா பயன்படுத்துவீங்க. உழைக்கிறது முக்கியம் அல்ல, சிக்கனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை காப்பாத்திக்க தெரியணும். வந்துருச்சுன்னா யூ வில் பி ரிச். இப்ப தேவைகளை நிறைவு செய்ய முடியாதா? அதே போல நட்பு, எப்படி நண்பர்களை சம்பாதிக்கிறது? வேற ஒண்ணும் இல்லை. நீ பிறருக்கு உதவுனா பிறர் உனக்கு உதவுவாங்க. அதுக்கு என்ன வேணும் தெரியுமா? அன்பு. இப்ப அன்பு இருக்குதா? இருக்குது, முழுசா இல்லை. அன்பு என்பது மாறாதது. அதுக்கு வள்ளுவர் சொல்றாருல்ல, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும். அதான் அன்பு. எவ்வளவு பெரிய குற்றம் செய்தாலும், கொலை குற்றமே செய்தால் கூட மன்னித்து விட வேண்டும். அவனுக்கு அந்த குற்றத்தை மறந்து அந்த கொலைகாரனுக்கு ஒரு துன்பம் வந்தால் நாம் உதவ தயாராக இருக்க வேண்டும். That is true love. அது யாருகிட்ட இருக்குதோ அவர்கள்தான் அன்புடையவர்கள். அது யாருகிட்ட இருக்கும்னா அவனும் நானும் ஒன்று. ஆன்மா இறைவனேதான் அவனாகவும் நானாகவும் இருக்கிறது. அவனும் ஆன்மா நானும் ஆன்மா என்கிற ஆன்மீக அறிவு வந்தால் ஒழிய ஆன்ம நேயம் மலராது. தான் யோகா. அதான் இங்க சொல்லி கொடுக்குறோம். வந்துருமா இல்லையா? நண்பர்கள் வருவாங்க உங்களுக்கு உதவுறதுக்கு. நான் கோயம்புத்தூர்ல ஒருத்தர் உதவுனா, சென்னைக்கு போனா அங்கே ஒருத்தர் எனக்கு உதவுறாரு. அனுபவத்துல பாக்குறீங்கல்ல. Live for others. The society will help you. தானே உண்மை? ஏன் இந்த அறிவு வரல? அன்பு வரல? இங்க ஆன்மீகத்துல வரும். அடுத்தது 3 பிரச்சனை தீர்ந்துதா? உடல் பிரச்சனை, பொருள் பிரச்சனை, உறவு பிரச்சனை. வராமலும் காத்துக்கொள்ள முடியும், வந்த பிறகும் போக்கிக் கொள்ள முடியும். அந்த அறிவிலே முழுமை பெற்று விடுகிறோம். இன்னொன்னு மன நிறைவு. வாழ்ந்தது போதும், அப்படித்தானே? அனுபவித்தது போதும். அது எப்ப வரும் தெரியுமா? இந்த அனுபவிப்பது எது? வாழ்ந்தது இந்த உடலா வாழுகிறது? இந்த உடலா அனுபவிக்கிறது? நான் அனுபவிக்கிறேன். நான் என்பது இந்த உடலா? நான் உடல் அல்ல, நான் ஆன்மா. ஆன்மா ஒன்றுதான், உடல் பல. அனைத்து உடலிலும்
இந்த உலக இன்பங்களை அனுபவிப்பது ஆன்மாதான். அந்த ஆன்மாதான் நான். நான் தான் அனைத்து உடலிலும் அனுபவிக்கிறேன். ஆகையினால் எனக்கு மரணம் கிடையாது. உண்மைதானே இல்லையா? இதான் ஆன்மீக அறிவு. ஞானிகள் சொல்றாங்க, நான் மரணத்தை வென்றவன், எனக்கு நோவில்லை, சாவில்லை, நித்திய ஜீவன். அப்ப ஆசை இருக்குமா? அப்ப எல்லாரையும் பார்த்தா எனக்கு கிடைக்காத ஒரு இன்பத்தை ஒருத்தர் அனுபவிக்கிறாங்க, அவங்கள பார்த்து எனக்கு பொறாம வருமா? நான் தானே அது. எங்க நம்ம பிள்ளைகளை அனுபவிக்குது, பொறாம வருதா? இப்ப நீங்க அமெரிக்காவுக்கு போகல, நயாகரா ஃபால்ஸ் நீங்க பார்த்து ரசிக்கல, உங்க பிள்ளைகள் நயாகரா ஃபால்ஸ்ல இருந்து படம் எடுத்து அனுப்புது, பிரான்ஸ்ல ஈகிள் டவர்ல இருந்து படம் எடுத்து அனுப்புது. உங்களுக்கு பொறாமையா இருக்குதா, சந்தோஷமா இருக்குதா? அது மட்டும் சந்தோஷமா இருக்குது. இதே இது பங்காளி பிள்ளை அனுப்புனா அது ஏன் சங்கடமா இருக்குது? அது வேற. இதான் ஆன்மீக அறிவு. உயிர்கள் எல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தால் இந்த ஆன்மீக அறிவு மலர்ந்து விட்டால் அப்ப பிரதமர் பதவிக்கு ஆசை வருமா? சிஎம் பதவிக்கு ஆசை வருமா? அங்க சிஎம் இருந்து அதிகாரம் பண்றது யாரு? ஆன்மா. அது நான் தானே. பிஎம் நான் தானே, பில்கேட்ஸும் நான் தானே, ஒபாமாவும் நான் தானே. இங்க சிறைச்சாலையில் இருக்கிறது யாரு? நான் தான். தெருவில் படுத்திருக்கிறது யாரு? நான் தான். இங்க பிச்சை எடுக்கிறது யாரு? நான் தான். சர்வமும் நானே. இந்த உண்மை தெரிந்து விட்டால் உங்களுக்கு மன நிறைவு பிரச்சனை வருமா? துன்பம் வருமா? சொல்லுங்க. இதான் முழுமை நல வாழ்வு. அப்ப முழுமை நல வாழ்வுன்னா உடல் நலத்தோட வாழ்றது. உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மன நிறைவு, இவை பெறுவதற்கான ஒரு அறிவுல உயரணும். அந்த அறிவை எதை அறிந்தால் எல்லா அறிவிலும் உயரலாமோ அதுதான் ஆன்மீக அறிவு. இதத்தான் சொன்னாங்க, ஆன்மீகம் தலைக்க வேண்டும், ஆன்மா பற்றிய அறிவு வேண்டும். இன்னைக்கு ஆன்மீக அறிவு மதங்கள்ல சரியா கிடைச்சிருக்குதா? மத நூல்கள்ல ஓரளவு எழுதப்பட்டிருக்கிறது. இன்று இருக்கிற மத தலைவர்கள் அந்த ஆன்மீக அறிவை கொடுக்கிறார்களா? ஆன்மீக அமைப்புகளில் இருக்கிற தலைவர்கள் கூட வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு கொடுப்பது போல் யாரும் கொடுப்பதா எனக்கு தெரியல. நானும் பல ஆன்மீக அமைப்புகளை பார்த்து விட்டு வந்திருக்கிறேன். நீங்கதான் சொல்லணும். இப்ப நீங்க எங்க வந்திருக்கீங்க நல்லா புரிஞ்சு போச்சுல. இதான் முழுமை நல வாழ்வுக்கு ஆன்மீக கல்வி யோகா. மனவளக்கலைக்கு பேரு, மகரிஷி வச்ச பேரு ஆன்மீக கல்வி. இது அறிவு திருக்கோயில். அந்த அறிவு திருக்கோயிலுக்கு என்ன பேருங்க? ஆன்மீக கல்வி மையம். அந்த கல்வியை தான் இன்னைக்கு சான்றிதழ், டிப்ளமா, டிகிரி, எம்பில், பிஹெச்டி வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். மினிமம் நீங்க சர்டிபிகேட் கோர்ஸாவது படிச்சுட்டா போதும். அதுக்கு பவுண்டேஷன் கோர்ஸ் தான் இந்த 5 days. அப்ப இந்த 5 நாளோட போயிடக்கூடாது. பவுண்டேஷன் போட்டுட்டா கட்டடம் முடியுமா? ஒரு கட்டடம் கட்டணும்னா பவுண்டேஷனோட நிறுத்தக்கூடாது. இந்த பவுண்டேஷன் கோர்ஸ்ல நாங்க சொல்றோம் இங்க என்ன கொடுக்கிறோம்னு. இப்ப அனைவருக்கும் நம்பிக்கை வந்து விட்டது என்று நான் கருதுகிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.